வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவை கச்சாயம் பார்க்க போகிறோம். இது வந்து திருவாதிரை ஸ்பெஷல். இது வந்துட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வெரி குயிக்காக ஃபாஸ்ட்டாக வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு நம்ம வந்துட்டு ஒரு இனிப்பு பதார்த்தம் நம்ம செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த டம்ளரில் நாம் இப்போ வந்து ரவை அளந்துக்க போகிறோம். அதாவது நீங்கள் எந்த டம்ளரில் அளக்குறீங்களோ அதுதான் அளவு. நான் வந்துட்டு இந்த டம்ளர் அளவுக்கு, இந்த டம்ளரோட அளவு வந்து 100 கிராம். சரிங்களா? இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ஃபுல்லாக, அப்புறம் வந்து அரை டம்ளர், கிட்டத்தட்ட 150 கிராம் நம்ம ரவை சேர்த்துருக்கோங்க. அதை வந்து லைட்டாக தண்ணி தெளித்து ரவையை நல்லா பரட்டி விடுங்க. தண்ணியில் ரவை நல்லா ஊறணுங்க. அப்போ தான் நமக்கு வந்து கெச்சாய் வந்து நல்லா புசு புசுன்னு உப்பி வரும். இதை நல்லா வந்துட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்படி நல்லா தண்ணி தெளிச்சுட்டு, ரொம்ப தண்ணி தெளிச்சிடக்கூடாதுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இப்படி லைட்டாக மூடி வச்சுடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மீதி பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாங்க. இது வந்துட்டு 1 கப்பு போல் மைதா எடுத்துக்கோங்க, 1 கப்பு போல் சர்க்கரை, உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்படி கொஞ்சம் பொட்டுக்கடலை, அதாவது 50 கிராம் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க, 3 ஏலக்காய். இவ்வளோ தான் பொருட்கள்ங்க. இதை வச்சு நம்ம ஒரு ஃபாஸ்ட்டாக குயிக்காக நம்ம ரெசிபி செஞ்சிடலாங்க. ரவை அளந்தோம் இல்லைங்களா, அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவு நம்ம மைதா எடுத்துருக்கோம். சர்க்கரை வந்துட்டு உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு 1.25 டம்ளர் அளந்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு அந்த பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, 2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க, 3 ஏலக்காய். இது வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொரப்பாக அடித்து எடுத்துக்க போகிறோம். நீங்கள் முழுசாக போட்டிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு பண்ணி போட்டிங்க அப்படின்னா நல்ல மாவோட கலந்துரும். நம்ம சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறோம். நம்ம ஏலக்காவும் பொட்டுக்களையும் கொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இந்த பொருட்கள்லாம் வந்துட்டு இப்போ நம்ம ரவையோடு சேர்த்துக்கலாம். ரவை வந்துட்டு 25 நிமிஷம் வரையில் நல்லா ஊறிச்சு. தண்ணியும் கொஞ்சம் நல்லா இழுத்துருக்கு. இப்படி இருந்தது அப்படின்னா ரவை நல்லா ஊறிக்கிச்சுன்னு அர்த்தங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்க போகிறோம். மைதா வந்துட்டு சேர்த்துக்கோங்க. ரவையோட அளவை விட, நீங்கள் எந்த கப்பில் அளந்தாலும் சரி, ரவையோட அளவை விட மைதாவோட அளவு வந்து குறைவாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த கெச்சாயம் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்ட் கிடைக்கும். அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை சேர்த்தாச்சு. கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. ஸ்வீட்டுக்கு பார்த்துட்டு மீதி சர்க்கரை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நல்லா நம்ம கரைச்சி விடணும். ஏன்னா நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கோம். அது சர்க்கரை கரைய நமக்கு இன்னும் இலக்கமாக கிடைக்கும். அதனால் தண்ணி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைச்சி விட்டுருங்க மாவை. இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் கச்சாயம். இல்லைன்னா அதிகமாக எண்ணெய் குடிக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி அடியில் ஒட்டிக்கும். அடி கடாய் இருக்குது பார்த்திங்களா, அதில் கடாயில் ஒட்டிக்கும். அதனால் பார்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ எனக்கு ஸ்வீட் கொஞ்சம் பத்தாத போல் தெரியுது. அதனால் நான் மீதி உள்ள ஸ்வீட்டையும் உள்ளே சேர்த்துட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரே ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், உப்பு சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டி இல்லாமல் நல்ல பக்கம் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், கலந்தாச்சு. மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம கடாயில் ஊற்றி எடுக்க போகிறோம். இரும்பு கடாய் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2-3 ட்ராப் விட்டு பாருங்கள். எண்ணெய் சூடாயிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். அப்படின்னு எண்ணெய் சூடாயிருச்சுன்னு அர்த்தம். இந்த டைமில் நீங்கள் ஊற்றுனீங்க, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஊற்றுனீங்க அப்படின்னா அடியில் ஒட்டாது, தானாகவே மேலே உப்பி வந்துடும். எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி ஊற்றுனீங்க அப்படின்னா அடிப்பக்கம் ஒட்டிக்கும், நமக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக வரும். இப்போ அடுப்பை வந்து மீடியம் லெவலில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக ஒரு கம்பி வச்சுட்டு பரட்டி விட்டிங்க அப்படின்னா பரண்டுக்கும். அது அடியில் ஒட்டவே இல்லை பாருங்கள், நல்லா பரண்டு வந்துருச்சு. இதே போல் அடுப்பை மீடியம் லெவல்லே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்துட்டு ஒன்று ஒன்றா முன்னாடி பின்னாடி நல்லா பரட்டி எடுத்து விடுங்க. அப்போ தான் 2 பக்கமும் நல்லா சமமாக வெந்து வரும். இல்லை பரட்டாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா முன்னாடி வேகாமல் இருக்கும், அடிப்பக்கமாக வந்துட்டு நல்லா தீஞ்ச மாதிரி ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ நல்லா உப்பி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ எண்ணெயும் நல்லா குடிக்கவும் இல்லை, எண்ணெய் நல்லா வடிஞ்சிருச்சு.
அவ்வளோதாங்க, நம்மளோட ரவை கச்சாயம் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதே போல் மீதி உள்ள மாவு எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம். இது திருவாதுரை ஸ்பெஷல். இந்த மாதிரி தான் செஞ்சு சாமி கும்பிடுவாங்க. இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.